ஹாய் வெல்கம் டு லைஃப் ஆஃப் பூ. நீங்க என் சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பெரிய ஹால்னு சொல்லலாம். இதுல மோஸ்ட்லி மேக்கப்ஸ் இருக்க போகுது அண்ட் சம் ரீஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் எல்லாமே இருக்க போகுது. அண்ட் வரப்போற ஃபெஸ்டிவலுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியா சில மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுன்றதுனால சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நியூ லான்ச்சஸ் கூட நான் ட்ரை பண்ணணும்னு வாங்கியிருக்கேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் மிந்த்ரா அண்ட் ஜெப்டோல தான் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே வந்து ஆஃபர் டைம்ல நான் போன மாசம் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே கேதர் பண்ணிட்டு ஒரு பெரிய ஹால் உங்களுக்கு காமிக்கலாம் தான் வச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேரை முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப நாளாவே வந்துட்டு செட்டஃபிலோட கிளென்சர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சேஞ்சுக்கு வேற ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணலான்ற போது தான் இந்த சிம்பிளோட ரிஃப்ரெஷிங் ஃபேஸ் வாஷ் வாங்கியிருந்தேன். இது வந்து ஆக்சுவலி உங்க ஸ்கின்னை வந்து ட்ரை அவுட் பண்ண போதில்லை, நல்லா மாய்ஸ்சரைசிங்கா இருக்கு. அண்ட் ஆல்சோ இது வந்து நான் ஆஃபர் டைம்ல வாங்கியிருந்தேன். இதோட ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹420. ஆனா நான் வந்து ₹250 தான் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இது நல்லா இருக்கு. நீங்க ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணணும்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சிம்பிளோட ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் ப்ராடக்ட் வந்துட்டு இந்த காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து AHBH டோனர் வாங்கியிருந்தேன். நீங்க ஒரு பேசிக்கான ஸ்கின் கேர் ரூட்டின் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டோனரை நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்துட்டு என்னோட ஒயிட் ஹெட் ப்ராப்ளம்ஸ் கோசரம் தான் நான் இந்த டோனரை வாங்கியிருந்தேன். ஒரு பேசிக் ஸ்கின் கேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடினா இது உங்க ஸ்கின் கேர் ரூட்டின்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் பார்த்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். நீங்க ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு எவ்ரிடே யூஸ்க்கெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. ஒரு 2 days ஒன்ஸ் இல்ல வீக்லி த்ரைஸ் அந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ திஸ் வில் பி குட். ஸோ இது வந்து எப்படி இருக்குதுன்னு நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சர்ல அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு ரீஸ்டாக்னு சொல்லலாம். பிட்வீன்ல வந்துட்டு நான் செரவையோட மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணேன். பட் அது எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிச்சுன்னு தெரியல. எனக்கு அது வந்து ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சில இருந்துச்சு அண்ட் எனக்கு மாய்ஸ்சரைசிங்காகவும் ஃபீல் ஆன மாதிரி இல்லை. ஸோ ஐ ஸ்விட்ச் பேக் டு மை ஃபேவரட் மாய்ஸ்சரைசர். திஸ் இஸ் ஃப்ரம் டாட் அண்ட் கீ. இது அவங்களோட செரமைட் அண்ட் ஹைட்ரானிக் இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னா 2 நான் ரீஸ்டாக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இது ஒரு ரீஸ்டாக்னு சொல்லலாம். கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் நீங்க ட்ரை பண்ணணும். அது ஆயிலியாவும் இருக்கக்கூடாது அண்ட் உங்க ஸ்கின்னை வந்து ட்ரையாவும் ஆக்கக்கூடாதுன்னா கண்டிப்பா டாட் அண்ட் கீயோட செரமைட் மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். இது வந்துட்டு இந்த யூஸ்வலாவே நான் வெட் வைப்ஸ் வச்சு தான் என்னோட மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணுவேன். மேக்கப் போடாத டைம் கூட என் மஸ்காரா அண்ட் லிப்ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி வெட் வைப்ஸ் வச்சு தான் நான் ரிமூவ் பண்ணுவேன். அதான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ இந்த லாக்டோ கேரமெல்ல இருந்து வெட் வைப்ஸ் வாங்கிக்கிறேன். இது ஒரு ரேண்டமா வாங்கின ஒரு ஸ்டஃப்னு சொல்லலாம். இன் பிட்வீன்ல வந்துட்டு இந்த லிப் பாம் பைத்தியமா ஆயிட்டேன் நானு. ஸோ அந்த டைம்ல கிரேசியா லிப் பாம்ஸ் நான் ஷாப்பிங் பண்ணதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மிலா பியூட்டியோட டிண்டட் லிப் பாம். இதுல வந்து ஸ்லைட்டா ஒரு டிண்ட் இருக்கு அண்ட் இதோட ஸ்மெல் சூப்பர்வா இருக்கு. அண்ட் இதுல வந்துட்டு SPF 15 இருக்கு. இதோட டிராபேக் என்னன்னு சொல்லணும்னா இது உங்க லிப்ஸை நல்லா மாய்ஸ்சரைசிங் பண்ணுது. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா இந்த லைன்ஸ் இருக்குல்ல, இந்த லைன்ஸ்ல வந்துட்டு இதோட டிண்ட் அப்படியே போய் செக்ரிகேட் ஆகுது. அது மட்டும் தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பட் சூப்பர். இது வந்து ஒரு ₹45. இது ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹60. உங்களுக்கு ஆஃபர் டைம்ல வந்து ₹45 கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பர்வா இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மார்ஸோட லிப் ஆயில். எனக்கு எவ்வளோ இந்த லிப் ஆயில் பிடிக்கும்னா இது என்னோட செகண்ட் டைம் ரீபர்ச்சேசிங்னு சொல்லலாம். சூப்பர்வா இருக்கும். செம்ம மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும். என்னோட லிப்ஸ் பாத்தீங்கன்னா செம்ம சாப்ட் லிப்ஸ். ஸோ எனக்கு எந்த லிப் பாம் ட்ரை பண்ணாலும் எனக்கு சீரியஸா அது வந்து என்னோட லிப்ஸ் வந்து ட்ரை அவுட் பண்ணிடுது. பட் இந்த லிப் ஆயில் நான் ஃப்ரம் மார்ஸ் நான் யூஸ் பண்ணும் போதெல்லாம் என்னோட லிப்ஸ் வந்துட்டு அவ்வளோ பிங்கா ஹைட்ரேட்டிங்கா சப்பலா இருக்கு. ஸோ இந்த மார்ஸோட லிப் ஆயில் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல வந்துட்டு ஒரு நல்ல லிப் ஆயில் கிடைக்குதுன்னா கண்டிப்பா நீங்க மார்ஸ் இது வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ திஸ் ஒன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஐ பிராண்ட் கம்பேர் பண்ற மாதிரி ஒரு லிப் பாம் தான் இது. ஸ்விஸ் பியூட்டியோட லிப் பாம். இது மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்துட்டு லைனேஜோட லிப் பாம்க்கு வந்துட்டு கம்பேர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு வாட்டர்மெலன் வேரியன்ட்ல தான் வாங்கியிருந்தேன். இதுல வந்து எந்த ஒரு டின்ட்டும் கிடையாது. ஒரு தின் லேயரா இருக்கு அண்ட் இதோட ஸ்மெல் லிட்டரலா வாட்டர்மெலன் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. எனக்கு இதோட ஸ்மெல் ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. லாஸ்டான லிப் பாம் வந்துட்டு இந்த ஃபாக்ஸேலோட லிப் பாம். நான் வாங்கின ஷேட் பாத்தீங்கன்னா பிங்க் லேஸ். இது வந்து லிட்டரலா பபிள் கம் மாதிரி ஒரு ஸ்மெல் கொடுக்குது. அண்ட் ஆல்சோ இதோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா செம்ம திக். ஒரு நைட் ஸ்லீப்பிங் மாஸ்கா நீங்க இதை தாராளமா யூஸ் பண்ணலாம். நல்ல மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும். ரொம்ப நேரமா இந்த லிப் பாம் நம்ம லிப்ஸ்ல அப்படியே இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து சாப் ட்ரை லிப்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபாக்ஸேலோட லிப் பாமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ வில் ஹைலி ரெக்கமெண்ட் யூ. கமிங் டு எண்ட் ஆஃப் த ஸ்கின் கேர் நம்ம இப்போ வந்து அப்படியே மேக்கப் வந்துட்டு ஜம்ப் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் வந்துட்டு ஸ்டேஸோட 929 மஸ்காரா. எனக்கு வந்து எவ்ரிடேக்கு வந்து மஸ்காரா போட ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அது ரிமூவ் பண்றதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தான் இந்த டியூபிங் மஸ்காரா ட்ரை பண்ணலாம் நான் வாங்கியிருந்தேன். இதோட ரிவ்யூ வந்துட்டு நான் அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது வந்து நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு வெனியோட மிட் நைட் கூல் காஜல் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து காஜல் போடுறது அவ்வளோ பிடிக்கும் அண்ட் அது வந்து லாங் லாஸ்டிங்கா இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ அதனால ரொம்ப நாளா வெயிட்ல வச்சு அதை ஆஃபர் டைம்ல நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த டைம் வந்துட்டு வெனியோட மிட் நைட் கூல் காஜல ட்ரை பண்ணணும்னு இருந்தேன். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ செம்ம பிக்மெண்டட்னு சொல்லலாம். செம்ம பிக்மெண்டட்
பாருங்க ஒரு ஸ்ட்ரோக்லயே செம்ம பிக்மெண்டட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு என்னோட ஃபேவரட்டான ப்ராடக்ட்னு சொல்லலாம். அண்ட் அன்எக்ஸ்பெக்டடா எனக்கு ஒரு ஃபேவரட்டான ப்ராடக்ட். இதனோட டியூவி பிரைமர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கிளீனா உங்களோட போஸை வந்து பிளர் அவுட் பண்ணிட்டு ஒரு நல்ல டியூவி ஃபினிஷ் கொடுக்குது. ஸோ நீங்க வந்துட்டு ட்ரை ஸ்கின் பீப்புளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா யூ நீட் டு செக் அவுட் திஸ் மெபிலினோட பிரைமர் செக் பண்ணி பாருங்க. சூப்பர்வா இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு மாஸோட ஐ கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரப்போது ஒரு நல்ல ஃபுல் ஃபேஸ் கிளாம் லுக்கை கிரியேட் பண்ணா இந்த ஃபவுண்டேஷன் நான் வாங்கியிருந்தேன். இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா 7. இது ஆக்சுவலி ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ இது ஆக்சிடைஸ் ஐட்டம் மேல கரெக்டா என்னோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல மேட்சா இருக்கட்டும் தான் இந்த ஷேடை வாங்கினேன். அண்ட் இது ஒரு நல்ல மேட்சாகவும் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். அண்ட் நான் காமிச்ச ஆல்லே இது ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் நான் காமிச்சிருக்கிறது எல்லாமே பிலோ 500 இருக்க போகுது. அண்ட் திஸ் இஸ் அபவ் 500. இது வந்து லாரியலோட டிண்டட் சீரம் ஃபவுண்டேஷன். நான் வாங்கின ஷேட் பார்த்தீங்கன்னா மீடியம் டேன். நல்ல ஸ்கின் டின் தேடுறீங்கன்னா கண்டிப்பா லாரியலோட ஸ்கின் டின் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர்வா இருக்கு. எனக்கு ஒரு நல்ல மேட்ச்னு சொல்லலாம். நீங்க வந்து என் ஸ்கின் டோன்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷேடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பர்வா இருக்க போகுது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோட வாட்டர் டின் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ என்னோட ஸ்கின் டைப் பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின். ஸோ இது வந்து எப்படி எனக்கு வந்து நல்லா இருக்கும்னு தெரியல. ஆனா இதை நான் வாங்கின மேல எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. பட் இது நீங்க சீக்கிரமா பிளெண்ட் பண்ணிடணும். நான் வாங்கின ஷேட் பாத்தீங்கன்னா பெரி சூப்பர்வா இருக்கு. ஒரு நேச்சுரல் ஃபிளஷ் லுக் கொடுக்குது. ஸோ ஆன் மை நோ மேக்கப் டேஸ் இது ஒரு பெர்ஃபெக்டான கோ டு பிளஷ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு இந்த மாஸோட 4-in-1 பிரஷ் தான் நான் வாங்கியிருந்தேன். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு ஆல்யூ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த மாஸோட பிரஷை ட்ரை பண்ணி பார்க்கணும். செம்ம சாஃப்டா இருக்கு. சூப்பர்வா பிளெண்ட் ஆக போகுது. அண்ட் டிராவல் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா இதை செக் அவுட் பண்ணி பாருங்க. ப்ராடக்ட் வந்துட்டு இந்த ஐலாஷ் கர்லர் தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளா வந்து ஒரு ஐலாஷ் கர்லர் வாங்கணும்னு இருந்தேன். ஸோ இந்த ஐலாஷ் கர்லர் தான் நான் வாங்கியிருந்தேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது நல்லாவே வந்து என்னோட ஐலாஷை வந்து கர்வ் பண்ணுது. அண்ட் இதோட குவாலிட்டியும் வந்து சூப்பர்வா இருக்கு. நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் செக் இட் அவுட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு இந்த மாஸோட டியூயல் ஷார்ப்னர் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து 2 சைடு நீங்க ஷார்ப் பண்ணிக்கலாம். இந்த கிரையான் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் வரும்ல அதை ஷார்ப் பண்ண தான் மெயினா இதை வாங்கியிருந்தேன் நான். நெக்ஸ்ட் ஸ்விஸ் பியூட்டில இருந்து இந்த டார்க் சாக்லேட் அப்படின்ற ஒரு லிப் லைனரை தான் நான் ரீஸ்டாக் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் என்கிட்ட 6 to 7 லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு. இதோட ஸ்பாட்ச் எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் வந்துட்டு இலாரிரோடால இருந்து ஒரு புல்லட் லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். இந்த ஷேட் டிவைன் மைண்ட். ஒரு சூப்பர்வான ஃபெஸ்டிவ் பிக்னு சொல்லலாம். ஒரு நல்ல பெரி ஷேடுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த லிப்ஸ்டிக் சூப்பர்வா இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு லிப்ஸ்டிக்னு சொல்லலாம். செம்ம ஃபார்முலேஷன், செம்ம க்ரீமியா இருக்கு. அண்ட் நான் டிரான்ஸ்ஃபர் கூட. கண்டிப்பா இந்த லிப்ஸ்டிக்கை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். வரப்போற ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் சூப்பர்வான ஒரு டஸ்கி ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஒரு லிப்ஸ்டிக் ஷேடுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்சைடோட லிக்விட் மேட் லிப்ஸ்டிக். இது வந்து நான் ஒரு 45 rupeesக்கு வாங்கியிருப்பேன் ஒரு ஆஃபர்ல. ஸோ இதோட ஷேட் பாத்தீங்கன்னா காஃபி கமன். இதோட இது எப்படி இருக்கும்னா ப்ரௌனும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஷேடுன்னு சொல்லலாம். இந்த லிக்விட் லிப்ஸ்டிக்கோட ஃபார்முலேஷன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ஒரு ஷேட் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் வந்துட்டு மிலா பியூட்டில இருந்து ஒரு ஷேட் வாங்கியிருந்தேன். எனக்கு இதோட ஷேட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதோட ஷேட் பாத்தீங்கன்னா ஒரு பிரிக் ரெட்னு சொல்லலாம். உங்க லிப்ஸ்ல போடும்போது இன்னும் சூப்பர்வா இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு சூப்பர்வா இருக்க போகுது. ஃபார்முலேஷனும் செம க்ரீமியா இருக்கு. கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. ஸோ இது ஒரு லிப்ஸ்டிக். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்சைடோட லிப் கிரீம் ரேஞ்ச்ல இருந்து ஃப்ரேஜா அப்படின்ற ஒரு வைரலான ஷேட் தான் நான் பிக் பண்ணியிருந்தேன். ஒரு நல்ல சாக்லேட்டி ப்ரௌன் ஷேடுன்னு சொல்லலாம். லவ் அர்த்ல இருந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். இந்த ஷேட் ஐரிஷ் காஃபி. இதோட ஷேட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு ப்ராப்பரான ஒரு பிங்க் நியூட் ஃபார் டஸ்கி ஸ்கின்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஃபேவரட்டான ஒரு லிப் ஷேடுன்னு சொல்லலாம். இது ஃபேஸஸ் கெனால இருந்து கம்ஃபி மேட் லிப் கலர். இந்த ஷேட் நோட் டு செல்ஃப் ஐ திங்க் ஸோ வாங்கினேன். ஸோ இப்படிதான் இதோட ஷேட் இருக்கும். இதோட ஸ்மெல்லும் சூப்பர்வா இருக்கும். இது இன்னும் என்னோட லிப்ஸ்ல போட்டா இன்னும் அழகா இருக்கும். ஐ லவ் திஸ் ஷேட். ஐ லவ் திஸ் லிப்ஸ்டிக் அண்ட் ஃபார்முலேஷன். ஸோ கண்டிப்பா நீங்க இதை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லிப் செட் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து லவர்ல இருந்து டீப் அப்படின்ற ஒரு ஷேட்ல இருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஆஃபர்ல ஜெப்டோல தான் வாங்கினேன். ஒரு 159 rupeesக்கு தான் இந்த 3 லிப்ஸ்டிக்குமே வாங்கினேன். வந்துட்டு இந்த ஸ்பானிஷ் காஃபின்ற ஷேட். இது வந்து ஒரு ஒரு ப்ரௌன் நியூட் ஷேட். எந்த அளவுக்கு இது வந்து ப்ரௌனா இருக்க போது நம்ம லிப்ஸ்லன்னு தெரியல. பட் உங்க லிப்ஸ் பிக்மெண்டடா இருந்தா இது மேபி உங்களுக்கு வாஷ் அவுட் பண்ணலாம். ஸோ ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் ஷேட். வந்துட்டு இந்த யூனிகார்ன் கிசஸ். இது வந்து ஒரு பர்பிள் கூல் டோனான ஒரு ஷேடுன்னு சொல்லலாம். பர்பிள் மாவ் இப்படிதான் இருக்க போகுது. இது லிப் ஸ்வாட்சஸ் வீடியோ எல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு ராஸ்பெரி மார்டின்னு நல்ல பிங்க் ஷேடுன்னு சொல்லலாம். ஸோ ஃபெஸ்டிவல் டைம் சூப்பர்வா இருக்க போகுது. அந்த மெஜந்தா பிங்க்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஷேட் இது.
காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ். இது எதுவுமே வந்துட்டு கொலாப்லயோ இல்ல பிஆர்லயோ வந்த ப்ராடக்ட்ஸ் கிடையாது. இது எல்லாமே வந்துட்டு என்னோட காசுல நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ். அண்ட் இப்போ நான் காமிக்க போற ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து கொலாப்ல வந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ நான் இது உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ ஸ்விஸ் பியூட்டிலேருந்து எனக்கு இந்த 3 ப்ராடக்ட்டுமே வந்து கொலாப்ல வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ரோக் க்ரீம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி சூப்பர்வா இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் அது வந்து கொலாப்ல வந்துச்சு நான் அதை வந்து ப்ரொமோட் பண்ண பார்க்கல. ஐ லவ் தி ஸ்ட்ரோக் க்ரீம். எனக்கு வந்து டியூவியான ஸ்கின் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த விதத்துல இந்த ஸ்ட்ரோக் க்ரீம் எனக்கு வந்து நல்லா சூப்பர்வா யூஸ் ஆகுது. இது வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோட செலக்ட் ப்ராடக்ட்ஸ். இதோட அவுட்டர் பேக்கேஜிங் அவ்வளோ லக்ஸூரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷேட் வந்துட்டு இந்த பிங்க் ஷேட் ஒரு லைக் இந்த ஃபேர் ஸ்கின் டோன் பீப்புளுக்கெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்கும் இதுதான். பட் இதுல வந்து அந்த பிங்க் கிளிட்டர்ஸுங்க இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த கிளிட்டர்ஸ் வந்து விசிபிளா தெரிய போறது இல்லை. ஸோ நீங்க ஃபேர் ஸ்கின் டோனா இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஷேட் வந்துட்டு இந்த கோல்ட் ஷேட். லைக் நீங்க மீடியம் டு டஸ்கி ஸ்கின் டோன் பீப்புளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம சூப்பர்வா இருக்கு. இதுல வந்து கோல்டன் கிளிட்டர் இருக்கும். நல்லா உங்களுக்கு பிளெண்ட் ஆகும். அண்ட் நீங்க வந்து எந்த ஒரு கிளிட்டர்ஸையும் நீங்க ஃபைண்ட் பண்ண முடியாது. எனக்கு இந்த மாதிரி டியூவி ஃபினிஷ் மேக்கப்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நீங்க வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ரோக் க்ரீம் தேடுறீங்கன்னா கண்டிப்பா இந்த செலக்ட் பை ஸ்விஸ் பியூட்டியோட ஸ்ட்ரோக் க்ரீமை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர்வா இருக்கு. ஸோ இந்த வீடியோட லாஸ்டான ப்ராடக்ட் வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோட செலக்ட் அப்படின்ற ரேஞ்ச்ல இருந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் தான் அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அப்படியே நான் போட்டேன்னா எனக்கு செம்மையா வாஷ் அவுட் ஆகும். பட் இதோட ஃபார்முலேஷன் சூப்பர்வா இருக்கு. இது வந்து எனக்கு ப்ரொமோஷன் பண்ணாமல. பட் எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதோட ஷேட் எனக்கு பிடிக்கல. ஏன்னா இது நல்லாவே எனக்கு வாஷ் அவுட் பண்ண போகுது. அண்ட் இந்த ரேஞ்ச்லயே உங்களுக்கு வந்து வேற ஷேட்ஸ் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. லாங் லாஸ்டிங்னு சொல்லலாம். அண்ட் நான் இன்னைக்கு வேர் பண்ண ஷேட் அதுதான். நான் இது வந்துட்டு அந்த ஸ்விஸ் பியூட்டியோட டார்க் சாக்லேட் அப்படின்ற லிப் லைனர் வந்து அவுட்லைன் பண்ணிட்டு சென்டர்ல மட்டும் இந்த லிப்ஸ்டிக்கை நான் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு இதை அப்படியே ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும் பாருங்க. இது நான் அப்படியே போட்டா சத்தியமா நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஷேட்ஸ் உங்களுக்கு வாஷ் அவுட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் ஷேட் இல்ல டீப் ஷேட்ஸை வந்து அவுட்லைன் பண்ணிட்டு சென்டர்ல மட்டும் நீங்க வந்து இது போட்டீங்கன்னா சூப்பர்வா இருக்க போகுது. அண்ட் எனக்கு இந்த லிப் காம்போ ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இது ஒன்று. அண்ட் இதோட ஃபார்மேஷன் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ரேஞ்ச்ல இருந்து வேற ஷேட்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபியூச்சர்ல. இதோட இந்த ஆலை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு காமிச்ச ப்ராடக்ட்ஸ்ல இருந்து உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஆல் வீடியோஸ் அண்ட் லிப்ஸ்டிக் ஸ்வாட்சஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது எனக்கு வந்து வீடியோ போட கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். ஸோ என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை டாடா.